ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எல்லாரும் செம்ம காண்டில் இருக்கீங்க போல. ஏமா உனக்கு ஸ்டோரி ஒழுங்காவே போட தெரியாதா? இஷ்டத்துக்கு லீவு போட்டுட்டு இருக்க. என்னதாம்மா நினச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஸ்டோரி போடுற எண்ணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களோட மைண்ட் வாய்ஸு, நிறைய பேரோட டைரக்ட் வாய்ஸு. ஸோ இதெல்லாம் எனக்கு கேட்குது. கேட்டாலும் என்னால் எதுவும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால தான் எனக்கு ஸ்டோரி போட முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. தயவு செஞ்சு சாரி மட்டும் கேட்காதம்மா. ஆல்ரெடி நாங்கள் எல்லாம் செம்ம காண்டில் இருக்கோம். நீ வேற சும்மா சாரி சாரி கேட்டு இன்னும் டென்ஷன் பண்ணாதம்மா அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ நான் எதுவும் பேசாமல் டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க நம்மளும் எல்லோரும் சேர்ந்து போகலாம். ஸோ ப்ளீஸ் உங்களோட கோபத்தை கொஞ்சமாக குறைச்சிட்டு உங்களோட ஸ்மைலிங்கோட அன்பான இதயத்தோட ஸோ உங்கள் செடிகளை கொடுத்து நான் சொல்கிற இந்த ஸ்டோரியை கேளுங்க ப்ளீஸ். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஜீவா அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். எங்கம்மா கேட்க விடுற? ஓகே 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 ஃபைன். ஜீவா அப்படிங்கிற ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, காலேஜில் திடீர்னு ஹோலி செலிப்ரேஷன் நடக்கும். ஸோ பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கும். அந்த டைமில் நம்மளுடைய பூஜாவோட லைஃப்பில் ஒரு பர்சன் என்ட்ரி ஆவாங்க. அது யார் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஸோ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸில் கலர்ஸ் எல்லாம் அப்ளை ஆகிருக்கும். இவங்களும் அதை பெருசாக கன்சல்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டுடுவாங்க. ஸோ ஃபுல்லாக நடந்ததுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து பூஜாவுடைய வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக போவாங்க. முன்னாடி போயிருக்காங்க, பட் கேட்டோடு ஸ்டாப் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க வீடெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பேலஸ் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். ஒரே பொண்ணு வேற. ஸோ அந்த பசங்க அந்த வீடு பார்த்ததுமே அப்படியே இல்லைம்மா தாயே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா பார்த்தது நீங்களா வாங்க வாங்க இப்போதான் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் இப்பயாவது வரணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே அவங்க அப்பாவும் உங்களை பார்த்ததும் உடனே வெல்கம் பண்ணி, ஏய் வாங்க வாங்க, வா எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் வரீங்க, எப்போவுமே கேட்டோட போயிடுவீங்க, உள்ளே வர மாட்டீங்க, இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க அப்பா, அவன் உங்களை பார்த்து பயப்படுறான்ப்பா, அதனால தான் வர மாட்டேங்கிறே, பொம்முன்னு இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. டேய் நான் தான் சொல்கிறேன்டா, எங்கள் அப்பா வெரி ஸ்வீட் அண்ட் க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பூஜா. சொன்னதுக்கப்புறம் சரி அங்கிள் நான் கிளம்புறேன். எங்கே போகிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் இங்கே தான் இருக்கணும். உங்களுக்கு இங்கே தான் நைட் டின்னரும் கூட. ஸோ இன்னைக்கு நாம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை அங்கிள் அது வேணாம், இல்லை அங்கிள் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இட்ஸ் கமான், எதுக்கு நீங்கள் இப்போ எல்லாம் பூச்சி பண்ணுறீங்க? ஓகே லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களும் உள்ளெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நர்வஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அவங்க அம்மா ரொம்ப நல்லா பேசுறத கேட்டுட்டு அவங்களும் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அப்புறம் அவங்களோட மெர்ஜ் ஆகிடுவாங்க. மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் பூஜை அவங்க அப்பா அந்த பசங்க கிட்ட கேட்பாங்க, நீங்கள் யாராச்சும் ட்ரிங்க் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே பூஜை வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஷூ விடுமா பண்ணுமா, ஐயோ அப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் அவங்க ராமன் அசோக் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிட்டு இல்லை அங்கிள் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பூஜா இருந்துட்டு ஐயோ அப்பா இவனுக்கு ரெண்டு பேர் சரியான குடிகாரனுங்க, நல்லாவே குடிப்பாருங்க, அதுவும் இவனோட பிராண்ட் இருக்கு பாருங்க, சில பிராண்ட் நேம் சொல்லுவாங்க, எனக்கு சாரி பிராண்ட் நேம் சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களோட ஃபேவரட் பிராண்ட்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏமா உனக்கு கூட இந்த பழக்கம் இருக்கா? சேச்சா இல்லப்பா, இவங்க சரக்கு அடிப்பாங்க நான் சைடிஷ் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க அப்பா உடனே சிரிப்பாரு. ஐயோ அங்கிள் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கமான் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில் பண்ணுவோம் வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு நார்மலாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அவங்களோட ஹை லெவலில் இருக்கு, லைட்டாக ட்ரிங்க் பண்ணுவாங்க. ட்ரிங்க் பண்ணது ரொம்ப ஃபன் பண்ணுவாங்க. 3 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம், முன்னாடியே வந்திருக்கலாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே இப்போ மட்டும் என்ன ப்ராப்ளம், இனிமேல் எப்போ வேணாலும் வரலாம் வாங்க, எனக்கு ஒரு நல்ல கம்பெனிக்கு ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க சரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இவங்களும் சரியா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுவாங்க.
சரி டின்னர் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளம்புவாங்க. பூஜா அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்கு போனதும் போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட பவுண்டிங் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். அடிக்கடி வீட்டுக்கு வர்றது, போறது இந்த மாரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல 3 பேரும் போயிட்டுருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் எப்பயும் போல நார்மலா கிளாஸ்க்கு வர்றது, போறது. ஸோ இந்த மாரி இருக்கும். இந்த மாரி இருக்கும்போது ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பூஜா என்ன பண்ணுவாங்க, கிளாஸ்ல செம போரு. இவங்க கிளாஸ்ல இருக்கிறத விட அவுட் ஆஃப் கிளாஸ்ல இருக்கிறது தான் அதிகம். எப்போ பார்த்தாலும் வெளில சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு அப்படிதான் ஒரு கிளாஸ் போரிங்கான கிளாஸ் போயிட்டுருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, கழுத்த அறுக்குறாரே! இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அலங்காம கிளாஸ் விட்டுட்டு வெளில வந்துட்டு அப்படியே சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் வரும். "இந்தாம்மா பொண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும். இவங்க இருந்துட்டு நின்னுட்டு பார்ப்பாங்க. இப்படி திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்துட்டு அ அ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. "ஏய் உன்னதான்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அ யார்ரா அது? நம்மள யார்ரா கூப்பிடுறது? அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. யாரோ வேலை வெட்டி இல்லாம கூப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பாங்க. ஏய் கூப்பிட்டு இருக்க நீ மட்டும் போயிட்டு இருக்க காதல சவுண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும். யார்ரா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, ஏய் எப்ப பார்த்து கீழே பார்க்காத கொஞ்சம் மேல பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேலையா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வச்சு மேல பார்க்கும்போது ஆக்சுவலி அங்க ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒயர்ல ஏதோ ஒரு இஷ்யூ போல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கோம். அப்போ இருந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூஜா கேட்பாங்க. பூஜா கேட்குதும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வரும். ஹெல்ப்பா என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி அங்க வந்து ஸ்க்ரூ டிரைவர் டெஸ்ட் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அதுல சைஸ் சொல்லி ஒரு 12 அந்த மாதிரி 10 இன்ச்சில் அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆ அப்படி சொல்லுவாங்க. அங்கே கொஞ்சம் லாங்கில் இருப்பாங்க. ஆக்சுவலி கேப் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன வேணும் எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே ஸ்க்ரூ டிரைவர் பாக்ஸ் பாக்ஸ் இருக்கு பாரு அந்த பாக்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓ! ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயி அங்க குடுப்பாங்க. எடுத்து போய் குடுக்கும்போது, "ஏய் லூசா நீ? கீழ இருந்து குடுத்தா எப்படி வாங்க முடியும்? மேல வந்து குடு" அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்? ஏய் உனக்கு எடுத்து குடுக்குறதே பெரிய விஷயம். நீ மேல வேற வர சொல்லுவியா? அம்மா ஒரு சின்ன ஹெல்ப் தானே, அது கூட உன்னால பண்ண முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. திட்டி இருக்கும்போது, யார்ரா இது? அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பூஜா அந்த அவங்க மேல இருப்பாங்க. அந்த ஏணி ஸ்டாண்டு கிட்டே கீழ வச்சுட்டு, போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் எவ்வளோ திமிரு பாரேன் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிறவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இங்க கீழ ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பெர்சன் இருப்பாங்க. அந்த பெர்சன் எங்கேயோ போயிருப்பாங்க. அதனால அந்த டைம்ல அவங்களுக்கு அது நீடு இருக்கு அப்படிங்கிறதுனால இது சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் இவங்க இருந்துட்டு இந்த பக்கம் வந்துருவாங்க. இவங்க இருந்துட்டு மேல மொறச்சிட்டு இருப்பாங்க. மொறச்சிட்டு இருக்கும்போது பூஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ச்சே! அவங்க மேல இருக்காங்கல்ல, நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கணும். நம்ம அப்படி வந்திருக்க கூடாது. அ தப்பு பண்ணிட்டோமோ! ச்சே! நாம ஏன் இப்படி பண்ணோம்? ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணாம இருக்கோமே! ஐயோ! பூஜா என்ன ஆச்சு உனக்கு? இப்படியா இருக்க? கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி வந்து இவங்களுக்கு இவங்களே பேசிட்டு வருவாங்க. அங்க என்ன இவ நார்மலா இருக்கிறது தானே. ஒரு ஹெல்ப் கேட்டா கூட பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த வந்து பர்சனோட மைண்ட் செட்ல இருக்கும். சரின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா சீனியர்ஸ் வந்துருவாங்க. சீனியர் முடிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவன் ஒருத்தன் இதுக்கும் பிரச்சனை கொட்டாதுன்னு இவன் வேற ஒரு பிரச்சனை பண்ணிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ப்ளீஸ் கம் டு ஒன் கப் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு காஃபி குடிக்கிற ஹேபிட்டே இல்லை போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரு டீ காஃபி குடிக்கிற மைண்ட் செட்ல இல்லை ஒழுங்கா ஓடிடு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றதுக்கு அப்புறம் ஏய் நான் சீனியர் என்ன என்ன ஆச்சு உனக்கு எனி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ அதுக்கு நீதான் ப்ராப்ளம் கொஞ்சம் விடுறியா நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே ஏதோ அப்செட்டா இருக்கா போல. ஏய் டோன்ட் மைண்ட் எனி எனி சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை நீ போறியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குவாங்க.
திட்டினதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டு மச்சான் என்னடா பிரச்சனை அப்படின்னு, இல்லடா ஒரு கப் காஃபி குடிக்கலான்னு கூப்பிட்டேன் வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏமா பூஜா, உனக்கு என்னதான் பிரச்சனை? சி, அவன் சீனியர் டாப்பர் கூட இப்ப வரைக்கும் இங்க பார் அப்படியே சுத்தி பாரு, அங்க எத்தனை பேர் இவன் மேல பாசமா இருக்காங்க, நீ என்னடானா அவன் பேரு கேட்டாதான் அலறி ஓடுற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவனுக்கு என்ன ப்ராப்ளம்? சி, பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கான், டாப்பர் வேற, வேற என்ன வேணும்? அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பர்சன், ஸோ எல்லா விதத்துலையும் செட்டில்டு, உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. சி, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எந்த இன்டென்ஸும் கிடையாது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏய் பூஜா, நாங்க சீனியர் சொல்றோம்ல, நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரா இவனுங்க சொல்ல தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இங்க பாரு நீ இப்படியே பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒரு வாய்ஸ் கேட்டது உங்க அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் கேட்குது. உடனே திரும்ப இல்லை சும்மா பேசிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, கிளாஸ்க்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்கணும். சரின்னு சொல்லிட்டு நீ இப்ப தப்பிச்சிட்ட, அப்புறம் பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. அவங்கெல்லாம் கிளம்புனதும் இவங்க யோசிப்பாங்க, இவனுங்க தொல்லை தாங்க முடியல, இவனுங்களுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல இருந்து சும்மா அப்படியே ஒரு வாக் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அவங்களுக்கு மைண்ட் எப்படி இருக்குன்னா, ச்சே ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டாங்க நம்ம அது கூட பண்ணாமல் வந்துட்டோம்ல, என்ன நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திட்டிக்கிட்டு அங்கேருந்து வருவாங்க. இப்படியே வந்துட்டு இருப்பாங்க. கிளாஸ் ஹவுஸ் முடிஞ்சது. கிளாஸ் ஹவுஸ் முடிஞ்சதும் பேக் எடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏய் ஏண்டி கிளாஸ்ல இருக்க மாட்டியா, எப்போ பார்த்தாலும் சுத்திக்கிட்டே தான் இருப்பியாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டே அது போரிங்கான சப்ஜெக்ட்ரா, எப்படிடா நீங்களாம் கேட்குறீங்க, என்னால முடியலடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படியே கேட்பாரு, அரியர் தான் வச்சுட்டு உட்கார போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் இருக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டே போவாங்க. வீட்டுக்கு போனதும் ஆஸ் எப்பயும் போல் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த நாள் காலேஜ் எந்திரிப்பாங்க, ரெடியாவாங்க. அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனில் ஒரு ட்ரெஸ், இந்த ஒரு கிரே கலரில் ஒரு ஷால் போட்டு வச்சு டாப்ஸ் போட்டு அந்த டாப்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜீன் போட்டு சூப்பராக ஒரு பார்க்கும்போதே ஒரு ஒரு நல்ல குட் ஃபீல் குடுக்குற மாரி அந்த கலர் காம்பினேஷன் அவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டாக சூட் ஆயிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு இவங்க வருவாங்க. இவங்களுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளிய போயிட்டுருப்பாங்க. "அம்மா பூஜா, தாயே எவ்வளோ நேரமா ரெடி ஆகுற? கொஞ்சம் சீக்கிரம் வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவங்களுடைய பூஜாவுடைய அப்பா இருந்துட்டு சிரிச்சுட்டு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளைக்கே இப்படி அழுவுறீங்களாடா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "அங்கிள், இட்ஸ் டூ மச் அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ எப்பவுமே இவ்வளோ லேட்டாக தான்டா கிளம்புவா, ஐயோ பொண்ணுங்க ஏன் அங்கிள் இவ்வளோ லேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாதுடா, நீயே உங்க ஃப்ரெண்ட்ஸு கேளு. அங்கிள், இதுக்கும் நான் அவ பெருசா மேக்கப் கூட போட்டு பார்த்ததில்ல, அப்படி என்னதான் அங்கிள் பண்ணுவா இவ ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அம்மா பூஜா, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து சவுண்ட், இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரே கலர்ல டாப் போட்டு அப்படியே வருவாங்க. ஸோ பார்க்கறதுக்கு செம்மையா இருப்பாங்க. இவங்க 2 பேருமே அவங்கள பார்த்து அப்படியே ஸ்டன் ஆயிடுவாங்க. வாவ்! பூஜா, இன்னைக்கு ட்ரெஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, சூப்பரா இருக்க பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே இருந்துட்டு அவங்க அப்பா இருந்துட்டு, ஆமாம்மா ரியலி உண்மையுமே சூப்பரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேங்க்ஸ் டாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காம்பினேஷன் நல்லா சூஸ் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சரி டாடி ஓகே பாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அம்மா பிரேக்ஃபாஸ்ட் அப்படிம்பாங்க. அம்மா நான் கேன்டீன்ல சாப்பிட்றேம்மா, இவனுங்க வாங்கி கொடுத்துருவானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் உடனே இவங்க கரெக்டாக காலேஜ் கிட்ட வாசல் கிட்ட வந்து இறங்கிட்டு எனக்கு சொல்லுவாங்க, இங்கே பாரு நம்ம ஆல்ரெடி வந்தது லேட்டு, ஃபர்ஸ்ட் ஹவர் நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும். ஸோ இந்தா நீ போய் கேன்டீனில் சாப்பிட்டுட்டு பொறுமையா வாம்மா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் கட் ஆயிடுவாங்க. அசோக் கட் ஆனதும் ராம் வந்துட்டு, பெட்டர் ஐடியா, நானும் கிளாஸ்க்குள்ளே போகிறேன்,
நீ போய் சாப்பிட்டு வா. நான் தான் சாப்பிட்டேன். ஏய் எனக்கு கம்பெனி குடுங்கடா. உனக்கு எதுக்குடி கம்பெனி? போ சீனியர் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் கிண்டல் பண்ணாதடா. என் கூட வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. கூடயா? ஏய் நான் உண்மைய தான்டி சொல்றேன். நீ போ உனக்கு கம்பெனி குடுத்தாங்க பாரு சீனியர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ! இவன் தொல்ல தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துட்டு கேன்டீன் போலாம். நான் கேன்டீன் போலாம் அப்படின்னு நினைப்பாங்க. டேய் நான் கேன்டீன்க்கே போல. நானும் கிளாஸ்க்கு வரேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அங்க அவங்க அந்த சீனியர் வந்து இவங்கள பார்த்துருவாங்க. பார்த்துட்டு, "ஹாய் பூஜா" அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ல வந்து டாட்டா காமிக்கிற மாரி ஹாய் சொல்லுவாரு. ஹாய் சொல்லிட்டு இருக்கும்போதே, திடீர்னு "நான் அங்க வரேன்" அப்படின்னு சைகைல காமிக்கும்போது, ஓ திடீர்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, "டேய் அங்க எங்கடா போற? இங்க முக்கியமான வேலை இருக்கு. இங்க வாடா. அப்புறமா அங்க போய்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், இவனுங்க வேற நேரம் கெட்ட நேரத்துல கூப்பிடுறான்னு சொல்லிட்டு உடனே, "சாரி பூஜா, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பாய்" அப்படின்னு சொல்லிட்டு அவர அப்படியே அந்த சீனியர் இருக்காங்க இல்லையா? அவங்க அப்படியே கட் ஆயிடுவாங்க. இவங்க உடனே இருந்துட்டு, "அப்பா! சரி இப்போ நான் ரிலாக்ஸா இருக்கேன். நீ போ நான் கேன்டீன் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க கேன்டீன் பக்கம் நடந்து போயிட்டுருப்பாங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த ஏரியாவே பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சைலன்ட்டா இருக்கும். ஆக்சுவலி காலேஜ்க்கு வந்து பேக் சைட்ல வச்சிருப்பாங்க. காலேஜ் அந்த கேன்டீன் போற ரோடு பார்த்தீங்க அப்படின்னா, சைட்ல எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பூச்செடி, மரம் இதெல்லாம் நட்டு வச்சு ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க பார்க் மாரி. இவங்களுக்கு அது நடந்து போகும்போது ரொம்ப ரொம்ப அ பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. அந்த ஹேப்பினஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டுருக்கும்போது, ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணுவாங்க, ரோட பார்த்து நடக்க மாட்டாங்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்கும்போது, ஆப்போசிட்ல ஒரு பெர்சன் நின்னுட்டு இருக்கிறத பார்க்காம இடிச்சிருவாங்க. இடிச்சதுக்கப்புறம் அவங்க இருந்துட்டு ஆக்சுவலி அவங்க இடிச்சதும் அவங்க கையில இந்த புக்ஸ் இதெல்லாம் கீழ விழுந்துரும். கீழ விழுந்ததும், "ஏய் கண்ண எங்க வச்சுட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி இவங்க இருந்துட்டு அப்ப வந்து இவங்களோட ஆட்டிட்யூட் காமிப்பாங்க. "ஏய் வழியிலே நின்னுட்டு இருக்க, ஓரமா நிக்கடியா? கண்ணாடி முன்னாடி வரத நீ பார்க்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. நான் ஓரமா தான் நின்னுட்டு இருந்தேன். நீங்க தான் பார்க்காம வந்துட்டேன்னு ஒரு கிளாஸ் போவோம். கிளாஸ் போனதுக்கப்புறம், "ஹலோ! நீ யார்ட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "யார்கிட்ட? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? இந்த காலேஜோட சீனியர் நான்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சீனியரா? நான் உங்கள பார்த்ததே இல்லையே!" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ ஜூனியர் தானே? உனக்கு எப்படி தெரியும்? நான் ஜாயின் பண்ணது" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா, நான் உன்ன இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே! இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எந்த டிபார்ட்மெண்ட் நீ?" அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கேட்பாங்க. மேல இடிச்சது இல்லாம கொஸ்டின்ஸ் வேற கேட்குறியா? அதுவும் சீனியர்ன்னு வேற சொல்ற. நான் சொல்றது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? எந்த இயர்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் தான் சொல்றேன்ல, செகண்ட் இயர். சீனியர் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! அப்படியா? சரி, இப்போ அதுக்கு என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. சீனியர் கிட்ட இடிச்சிருக்கேன். ஸோ சாரி கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இருந்துட்டு, இது என்ன சரியான பைத்தியமா என்ன? இதுவா வந்து இடிச்சுட்டு நம்மள சாரி சொல்லுது? நான் இடிக்கல. நான் சாரி சொல்ல முடியாது அப்டி சொல்லுவாங்க. இங்க பாரு, நீ தான் இடிச்ச. நீ சாரி சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வாக்குவாதம் அங்க வந்து இப்டிதான் வாக்குவாதம் போயிட்டுருக்கும். நான் இடிக்கல. இடிக்காத தப்புக்கு நான் சாரி சொல்ல மாட்டேன் அப்டி சொல்லிட்டு அந்த பெர்சன் சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு, "இங்க பாரு நீ தான் என் மேல மோதுன. எனக்கு நல்லா தெரியும். சாரி சொல்லு" அப்டின்னுவாங்க. "இல்ல நான் உங்க மேல மோதல. நீங்க தான் பார்க்காமலே வந்து என் மேல மோதிட்டீங்க." இப்டின்னு ஒரு சின்ன கிளாஸ் போயிட்டுருக்கும். கிளாஸ் போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சீனியர் அப்படிங்கிற மாரி அவங்க நெனச்சுக்கிட்டு, "ஏய் நீ ஜூனியர் தானே?" அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க உடனே இருந்துகிட்டு அப்படியே மெயின்டெயின் பண்ணுவாங்க. "ஆமா, இப்ப அதுக்கு என்ன?" அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம், "ஓ! எந்த டிபார்ட்மெண்ட்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நான் ஏன் சொல்லணும்?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இங்க சீனியர் ஜூனியர் கிட்ட கேட்டா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. "ஏய்! என்ன கொஞ்சம் கூட சீனியர்ங்கிற ரெஸ்பெக்ட்டே இல்லாம நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "இப்போ உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு கிளாஸ்க்கு எமர்ஜென்சியா போகணும். இவங்க விடவே மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, "இப்போ உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம், பாரு ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் சிம்பிள். என்ன பார்த்து சல்யூட் அடிச்சு ம். ஆக்சுவலா மிலிட்டரி மேன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி சல்யூட் அடிச்சு, சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடு நான் உன்ன விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ! நேரத்துல இங்க வேற தலையில தூக்கி வச்சுக்கிட்டா, உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆவாங்க. உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு, "ஏய் பூஜா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதும், "என்னங்கடா?"
ஏய் உன்னை ப்ரொஃபஸர் கூப்பிடுறாரு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னையா என்ன எதுக்குடா கூப்பிடுறாரு, எனக்கு தெரியல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. முதல்ல நீ இப்போ தப்பிச்சுக்கிட்ட, நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன், நெக்ஸ்ட் டைம் பார்த்தா கண்டிப்பாக உன்னோட பனிஷ்மெண்ட் பண்ணி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு, சே இவளுக்கு வேறு வேலை இல்லை, அவசரம் தெரியாமல் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெறுன்னு காலேஜ்குள்ள போயிடுவாங்க. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன்ல எதுக்காக ப்ரொஃபஸர் நம்மள கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேருந்து வர்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம அப்கமிங்ல கேட்கலாம். ஸ்டோரி இப்போ வரைக்கும் எப்படி இருக்கோ, நீங்கள் எந்த அளவுக்கு கோவமா இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் எல்லாரும் ஸ்டோரி கேட்டு ஹாப்பியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.